ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும், அதிர்ஷ்ட எண் என்ன, உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு மேச ராசிக்கு ஐஎம் மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி பலன்களை மேச ராசி நண்பர்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் அனைவருமே பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்கள் அவங்க ராசி பலன்களை. ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு முன்னாடி @IM அப்படின்றத சேர்த்துக்கங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலாம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரியே உங்களுடைய விருப்பப்பட்ட ராசிக்கான பலன்களை நீங்கள் @IM அப்படின்றத முன்னாடி சேர்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ராசிக்கான பெயருக்கு முன்னாடி @IM அப்படின்றத சேர்த்து சர்ச் பண்ணுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம் கனிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் 2 விதமான சிம்பிளான விஷயங்களை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் எல்லா விதமான செல்வமும் நீங்கள் பெற்றிட முடியும் நண்பர்களே. சிம்பிளான அந்த 2 விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி, முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2 சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேட்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல தான் கண்டிப்பாக உங்களுடைய மன உறுதி தெரியும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெற்றிட முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம், மாசி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது. இன்றைய தினம் காலை 8:51 பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வருகிறாருங்க. எனவே உங்களுக்கு இன்றைய தினம் காலை 8:51 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது நண்பர்களே. அதன் பிறகு உங்கள் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நீங்கள் இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் என்பதால் 4 முக்கியமான விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையிலேயே நல்ல வளங்களை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த 4 விஷயம் என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. முதலாவது விஷயம், சில பேர் ₹1 பணம் கொடுத்துட்டு நீங்கள் போதும் ₹1,00,000 நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் ஒரு 10 வருஷத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில ஆஃபர்ஸு, அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ₹1,00,00,000 தரேன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான முதலீடுகளிலும் பணத்தை கொடுத்து ஏமாற்றக்கூடாதுங்க. உங்கள் பணம் ₹1 நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பணத்தை நீங்கள் இன்றைய யாரிடம் கொடுத்து ஏமாற வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் உங்களை ஏமாற்ற காத்திருக்காங்க நண்பர்களே. ஸோ அந்த விஷயத்தில் பேராசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரண்டாவதாக உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. எந்த விதமான சூழ்நிலையும் நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான நேரம் வரும்பொழுது தான் நீங்கள் பேச முடியும். இப்பொழுது பேசினாலும் என்ன பிரயோஜனம் இருக்காது நண்பர்களே. ஸோ இப்போ பேசுவதனால பிரயோஜனம் இல்லைங்கிறப்ப பேசி என்ன பண்ணுறதுங்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. அல்லது தேவைப்பட்டால் அளவாக பேசிக்கொள்ளுங்கள். கடுஞ்சொற்களை கூறாமல் கனிவாக பேச முயற்சி செய்யுங்கள். இல்லைன்னா பேசாமல் இருந்துருங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அக்செப்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிற விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசும்பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. எனவே பேச்சில் கவனம் வேண்டும். யாரையும் வார்த்தைகளால் துன்புறுத்த வேண்டாம், அல்லது கடுஞ்சொற்களால் திட்டிவிட வேண்டாம். இந்த தினம் கருத்துக்களை வெளியிடும் பொழுது, மற்றவர்கள் கருத்துக்களை வெளியிடும் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஈவன் சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டாம். இன்றைய தினம் அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்களே. எந்த வம்பு கும்புக்கு போகாதீங்க. நீங்கள் உங்களுக்கு பொழுதுபோக்கில் இன்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே. மூன்றாவதாக மனசில் பயத்தை வச்சுக்கூடாதுங்க. பயம் காரணமாக உங்களது செயல் வேகம் குறையும். மனசில் தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்குங்கிறதுனால பயத்தை விட்டொழித்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். ஆனால் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம்.
4வதாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியங்கிறதுனால, 1 நிமிட கோபம் உங்களுக்கு வந்தாலும் அது பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்துறதுனால அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். கண்டிப்பாக தியானம், இறை வழிபாடு, யோகா போன்றவற்றை செய்து நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். மேலும் இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப அவசியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 1/2 நாட்கள் வெயிட் பண்றது ரொம்ப நல்லது நண்பர்களே. மேலும் முக்கியமான செலவுகளையும் நீங்க செய்ய வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போறது உங்களுக்கு நல்லது. வாழ்க்கைக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் முடிவுகளை இப்பொழுது எடுக்கிறதுக்கு உகந்த தருணம் அல்ல நண்பர்களே. ஸோ அதை நீங்கள் தள்ளி போடுவதுதான் நல்லது நண்பர்களே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமையும். அனைத்து விதமான வாழ்க்கையும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அலுவலக பணிகள் என எல்லாமே இன்னைக்கு சூப்பராக அமையும் நண்பர்களே. இந்த சிம்பிளான 4 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க. வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம். அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. கண்டிப்பாக மனசுல தேவையில்லாத பயத்தை வச்சுக்கிட்டு அதை நினைத்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த 4 விஷயங்கள் சிம்பிளான விஷயங்கள் தான் இதை பயன்படுத்திக்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல நாளாவே அமையும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலரை யூஸ் பண்ணுங்கள். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களை விவேகமாக செயல்படுறது அவசியம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவசரப்படக்கூடாதுங்க. எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படுவதனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு கூடுங்க. இன்றைய தினம் கணிதம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை, உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை மற்றவங்கிட்ட அதிகம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கனிவாக பேச வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு விவேகம் தான் வேணுங்க, வேகம் தேவையில்லை. நிதானித்து பொறுமையாக விவேகமாக செயல்படுங்கள். அலுவலக பணிகளில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. மற்றவங்க மீது தேவையில்லாத விமர்சனங்களை, கருத்துக்களை நீங்கள் வைப்பதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இல்லைன்னா அதை தவிர்த்து விடுவது இன்னும் நல்லது நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.